ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம அடுத்த 7 நாட்களுக்குள் உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் என்ன, இது வந்து லவ் லைஃப், மேரேஜ் லைஃப்காக பார்க்குறேன். உங்களோட எனர்ஜியை ஸ்ட்ராங்காக கார்டோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன லைக் கொடுக்கறதன் மூலமாக உங்களோட எனர்ஜி நம்மளோட சேனலுக்குள்ளே வரும். ஸோ இங்கே ப்ரிடிக்ஷன் நீங்கள், நான், ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ் இருக்காங்க, சரியா? ஸோ உங்களுக்கான அந்த மெசேஜ் வரணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. கமெண்ட்டில் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணிவிடுங்க. இந்த வரும் வாரத்திற்கான மெசேஜ் இது. அடுத்த 7 நாட்களுக்குள் உங்களோட சீக்ரெட் மெசேஜ் என்ன, உங்களுக்கான முக்கிய கைடன்ஸ் என்ன கொடுக்குறார் ஏஞ்சல் பார்க்கலாமா? இது லவ் பாண்டிங், திருமண வாழ்க்கையில், மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கான ப்ரிடிக்ஷன். இதில் வந்து நான் 2 பைல் வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பைல் ப்ளூ கலர் ஸ்டார். இங்கே நிறைய ஸ்டார்ஸ் இருக்குது. இதில் 2 கலர் நான் சூஸ் பண்ணி வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று ப்ளூ டார்க் இண்டிகோ கலர் சொல்லுவாங்க இது, ஓகேவா? உங்களுக்கு ஸ்க்ரீனில் எப்படி தெரில, டார்க் இங்க் கலர் இண்டிகோ கலர், ஓகேவா? டார்க் இங்க் கலர். ஒன்று வந்து எல்லோ வைக்கிறேன், ஓகே? இந்த 2 ஸ்டாரில் எந்த ஸ்டார் உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார் ரொம்ப சின்னதாக இருக்குன்னு கவலைப்படாதீங்க, ஏன்னா ஜூம் பண்ணி கிட்டக்க காமிக்கிறேன், ஓகேவா? ஓகே, சூஸ் பண்ணிக்கோங்க. எந்த கலர் உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது பைல் நம்பர் 1, இந்த இண்டிகோ கலர் ஸ்டார் சூஸ் பண்ணவங்களுக்கான கைடன்ஸ் பிளஸிங்ஸ் என்ன கொடுக்குறாரு, ஹிடன் சீக்ரெட் மெசேஜ் என்ன? சாமுவேல் ஏஞ்சல். பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த வரும் வாரத்திற்கான மெசேஜ் என்னப்பா வச்சுருக்கீங்க? ஹிடன் சீக்ரெட் மெசேஜ். வாவ், சூப்பர் சூப்பர். இது வந்து ஒரு கலெக்டிவ் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங்காகவும் இது வந்து உங்களுக்கு வரும், சரியா? ஏன்னா ஒரு சிலர் இந்த வாரம் பார்ப்பீங்க, இந்த வாரம் பார்க்க முடியலன்னா எந்த வாரம் பார்க்குறீங்களோ அப்போ அந்த வாரத்துக்கான மெசேஜ், அண்டர்ஸ்டாண்ட்? சில பேர் டேட்டு டைம் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க, அப்படி கிடையாது. டேரோட் ரீடிங், நீங்கள் எனர்ஜி எப்போ எந்த டைம் உங்களுக்கு இது பார்க்கணுன்னு இருக்கோ டிவைன் அலைன் பண்ணுவாங்க, அந்த மாதிரி, ஓகே? ஒரு நல்ல நியூஸ், இந்த வரும் வாரம் நீங்கள் பார்க்குறதுல நிறைய பேர் மக்களே உங்களுக்கு ஒரு வண்டர்ஃபுல் அபேண்டன்ஸ் காத்துட்ருக்கு, புது வீடு வாங்குறதுக்கு, ஓகேவா? ஒரு புது வீடு வாங்கி கிரக பிரவேசம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சந்தோஷமாக ரொம்ப நாள் பிளான் பண்ணியிருப்பீங்க. அந்த வீடு வந்து உங்களோட ட்ரீம் ஹவுஸாக இருக்கும். எப்படின்னா அது அந்த எப்படி ஒரு உங்களுக்குன்னு ஒரு எய்ம் இருக்கும் இல்லையா? அந்த வீட்டில் வந்து இது இங்கே இருக்கணும், கார்டன் இந்த பக்கம் இருக்கணும், ஸ்விம்மிங் பூல் அந்த பக்கம் இருக்கணும், என்ட்ரன்ஸ் இப்படி இருக்கணும், கார் பார்க்கிங் இப்படி இருக்கணும், அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் போட்டு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கார்டனிங்கோட அந்த உங்கள் வீட்டை சுற்றி நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து பூத்து குலுங்குற மாதிரி, அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மெசேஜ். ஸோ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வீடு அதிகமாக வந்து வீடு, மனை, அந்த மாதிரி இடம் வாங்குற மாதிரியான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கான ஃபண்டு உங்களுக்கு வரும், மணி வரும், ஓகேவா? சந்தோஷமா ஃபர்ஸ்ட் கார்டே தான் குட் ஃபார்ச்சூன். உங்களுக்கான அதிர்ஷ்டகரமான வாரமாக இது அமைய போகிறது. சந்தோஷமா ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்க. அதே மாதிரி சில பேருக்கு வந்து உங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டுருக்கு, ஜாப் வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா இந்த வாரம் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஆஃபர் லெட்டர் கொடுத்துருவாங்க, ஓகேவா? ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா ஆஃபர் லெட்டர் கூட உங்களுக்கு கிடைச்சிடலாம். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரீடிங் பார்க்கறதுல மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த மாதிரி ஒரு நல்ல பிளெஸிங் இருக்குது. ஏதாவது ஒரு வெஹிக்கிள் வாங்குறது, இந்த மாதிரி மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது வாங்குறதுக்கு, ஓகேவா? இந்த வரும் வாரம் சில பேருக்கு வந்து நல்ல ஒரு வரன் அமையலாம். அதே மாதிரி நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ வந்து லவர்ஸ் இல்லை, இப்போ வந்து கணவன் மனைவியாக இருக்கிறவங்க பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல ஒற்றுமை நிலவும். அந்த பாண்டிங் வந்து உங்களுக்கு ஒரு வீட்டில் ஒரு அமைதியை கொடுக்கும். ஏதாவது இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை நீங்கள் செய்யலாம்.
ஆக்சுவலி நான் வந்து லவ் லைஃப் மேரேஜ் லைஃப்காக தான் நான் ப்ரிடிக்ஷனை எடுத்தேன். பட் கார்டு வந்தது வந்து எல்லாருக்குமே ஒரு ஜென்ரலான ஒரு, அதாவது மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயம், ஜாப் கேரியர், இது மாதிரியான விஷயத்த வந்து கொடுக்குறாரு. ஸோ இதையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தப்பு கிடையாது. அதே மாதிரி சில பேருக்கு வந்து திருமண பாக்கியம் அந்த மாதிரி கூட தெரியுது. சில பேருக்கு அந்த மாதிரி ஆஃபர் வரலாம். அண்ட் ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கொஞ்சம் உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களால், அதாவது உங்களை சுற்றி இருக்க சொந்தக்காரங்க, இல்லைன்னா உங்களோட கொலீக்ஸ் அந்த மாதிரி, இல்லைன்னா அக்கம் பக்கம் அந்த மாதிரி உங்களோட நெய்பர்ஸ் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இந்த வரும் வாரம் உங்களோட மன அமைதிக்கு நிறைய ஒரு என்ன சொல்கிறதுனா, மன அமைதி இல்லாமல் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதனால் அதுக்கு காரணம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஃபேக்கான மனிதர்களாக இருக்காங்க. உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இல்லாமல் இருக்க மாதிரி தெரியுது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றவங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க என்ன மாதிரி ஒரு ஆக்ஷன், எப்போ உங்ககிட்ட இருந்து எதை எடுத்துகிட்டு போவாங்க, எதை வந்து எப்படி ஏமாற்றுவாங்கன்னு தெரியாது. இந்த வரும் வாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்கிறாங்க. சில பேருக்கு உங்களோட மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்கள் லாஸ் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அதனால கவனம் தேவை. சில விஷயங்கள் வந்து சீக்ரெட்டாக வச்சுருங்க. உங்ககிட்ட இருக்கிற ஒரு விஷயங்களை வந்து எல்லாருக்கிட்டையும் வெளிப்படுத்தாதீங்க. நீங்கள் ரொம்ப வெள்ளந்தியாக இருப்பீங்க. இந்த ரீடிங் பார்க்குறதுல ஒரு சிலர் பார்க்குறது ரொம்ப வெள்ளந்தியாக இருந்துட்டு உங்கள் கூட இருக்கிறவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்கிறது. இதை தான் சொல்லணும், இதை தான் சொல்லக்கூடாதுன்னுலாம் தெரியாது. உங்களுக்குன்னு ஒரு சீக்ரெட், உங்களுக்குன்னு ஒரு இதுவே கிடையாது. ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் லைஃப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கான நேரம், உங்களுக்கான வீக் பாயிண்ட் எப்போ வருதோ அப்போ வந்து அதை வெளிப்படுத்துவாங்க. அப்போ வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. அவங்களோட ட்ரூ ஃபேஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வரும் வாரத்தில் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது. அதனால் நீங்கள் லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை கணவன் மனைவி, இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் உங்களை சுற்றி இருக்க நிறைய இப்போ சொந்த பந்தங்கள், நெய்பர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்டையும், ஃப்ரெண்ட்ஷிப் கிட்டையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வரும் வாரத்தில் ஃப்ரெண்ட்ஸ், சரியான மனிதர்களை தேர்வு செய்யுங்க. ஏன்னா உங்களை சுற்றி இருக்க மனிதர்கள் உங்களை வந்து ரொம்ப ஏமாத்துறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சில பேருக்கு அன்வான்ட் ஒரு ஹேபிட்லாம் இருக்கும். அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அவாய்ட் பீப்புள் ஹூ லேக் இன்டெகிரிட்டி ஆர் ஹூ ஹேவ் அ கொஸ்டினபிள் மோட்டிவ்ஸ். உங்கள் கூட அதாவது நீங்களே உங்களை கேட்டு பாருங்க, உங்களுக்கு தேவையில்லாத பழக்கத்தை யார் வந்து இது பண்ணுறாங்க, இந்த பழக்கம் ஒரு அடிக்ஷன், இந்த அடிக்ஷன் யாரால வருது, அப்போ அந்த நபர்கிட்ட இருந்து கொஞ்சம் நீங்கள் வந்து விலகி இருக்கிறது நல்லது. இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? உங்ககிட்ட இருக்க சீக்ரெட் எல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்க. நிறைய ஏன்னா ஏமாத்துறதுக்கு, உங்களை சுற்றி இருக்க மனிதர்கள் ஏமாத்துறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. 2 கார்டும் அதே மாதிரி தான் வருது. அண்ட் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களோட ஜாப் கேரியர் இல்லை பிஸ்னஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அது எல்லாமே வந்து பேலன்ஸ் பண்ண முடியாமல் உங்களுக்கு வந்து எப்படி எந்த இடத்துல ஃபோக்கஸிங் கொடுக்கணும், எந்த இடத்துல கவனம் கொடுக்கணும், சிதறல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுங்கள். செய்கிற வேலையை இன்ட்ரெஸ்டாக ஒரு கான்சன்ட்ரேஷனோட செய்யுங்க வரும் வாரம். ஓகேவா? ஒரு இம்பேலன்ஸ் தெரியுது. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் நபருக்கு கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபேமிலியோட கொஞ்சம் இணக்கமாக பேசுறது, அவங்களோட பிரச்சனை என்னன்னு கேட்குறது, அவங்களுக்கு சொல்யூஷன் ஏதாவது உங்களால் முடிஞ்சால் செய்கிறது, இல்லை ஆறுதல் ஒரு வார்த்தை, ஒரு நான் இருக்கேன், சப்போர்ட்டிவாக இருக்கேன்ற ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வார்த்தையை கொடுக்கலாம். சரியா? ஸோ அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு. நீங்கள் வந்து கொஞ்சம் பேலன்சிங்காக இருக்க வேண்டிய நேரம் வரும் வாரம் சில பேருக்கு. ஓகேவா? குருச்சரணம். என்னோடய சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். வருகிற அமாவாசை தினத்தன்று நம்மளோட ஆசிரமத்தில் அன்னதானம் சிறப்பு பிரார்த்தனை நடக்குது. இதில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் முன்பதிவு செஞ்சு தாராளமாக உங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுக்கலாம், உங்களோட உதவிகளை தரலாம். அன்றைய தினம் மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸ் அவைலபிளில் இருக்குது.
நிறைய தீட்சை வகுப்புகள் அன்றைக்கி நடத்தப்படும். யாரெல்லாம் இந்த தீட்சை வகுப்பில் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்களும் வந்து முன்பதிவு செஞ்சு பலனடையும்படி கேட்டுக்கிறேன். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். சரி, இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஏதாவது இன்னும் சில பேருக்கு வந்து அக்யூரேட் ரீடிங் ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் கூட பார்த்துக்கலாம் நீங்கள். அதுவும் அவைலபிள் நம்மக்கிட்ட இருக்குது. சரியா? ஓகே, நம்ம இப்போ அடுத்தது பாயில் 2க்கு பார்க்கலாம். இந்த வரும் வாரம் அடுத்த 7 நாட்களுக்குள் உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய ஹிடன் சீக்ரெட் என்ன இருக்குது, ஏஞ்சலோட கைடன்ஸ் பிளஸ்ஸிங்ஸ். இந்த ரீடிங் வந்து மைக்கேல் ஏஞ்சல் பிளஸ்ஸிங்ஸில் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ அவரோட நம்பர் 44455. அவர் நம்பருக்கு தேங்க் பண்ணுங்க. இல்லை வேற எந்த ஏஞ்சல் நீங்கள் ப்ரே பண்ணுறீங்க, சாமுவேல் ஏஞ்சல் ப்ரே பண்ணாலும் அவருக்கு தேங்க் பண்ணுங்க. இது வந்து கலெக்டிவ் ரீடிங். இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங்காக கொடுக்குறேன். இந்த ரீடிங் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பு, ஃபைனான்ஸ், மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்கள், பிஸ்னஸ், ஹெல்த்து, இது மாதிரி எல்லாத்துக்குமான ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன். ஸோ என்ன இந்த நெக்ஸ்ட் கம்மிங் வீக்கில் என்ன ஒரு அற்புதம் நடக்க போகுது உங்கள் லைஃப்பில், ஹிடன் சீக்ரெட் மெசேஜ் என்னன்னு கொடுத்துட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனான்ஷியல் அபேண்டன்ஸ் கிடைக்க போகுது. உங்களில் நிறைய பேருக்கு ஃபைனான்ஷியல் அபேண்டன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட நீங்கள் ஒரு நல்ல சோல் அப்படிங்கிறதுனால தான் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் இன்ஃப்ளோ ஆஃப் அபேண்டன்ஸ். அண்ட் நீங்கள் உங்களோட கடன்களை அடைக்கலாம். இந்த வரும் வாரம் கடன் அடையும். உங்களுக்கு கடன் அதிகமாக இருக்குன்னா அந்த கடன் தீர்றதுக்கான வழிகாட்டுதலை தருவாங்க. அதே மாதிரி பிஸ்னஸில் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கலாம். திடீர் பண வரவு, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இந்த வரும் 7 நாட்களில் உங்களுக்கு நடக்க போகுது சொல்கிறாரு. ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்க. ஷேரிங் யுவர் வெல்த் வித் அதர்ஸ் லெஸ் ஃபார்ச்சுனேட். ஆக்சுவலி உங்களுக்கோட இந்த வெல்த்தினஸ் வரும் பொழுது நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை உங்களை சுற்றி இருக்கிற சொசைட்டிக்கு ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் பண்ணணும். அது உங்கள் குடும்ப உறுப்பினராக இருந்தாலும் சரி, உங்களை சுற்றி இருக்கிற ஏழை மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் உங்களால் ஒரு உதவி கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வரும் வாரம் நிறைய உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகுது. தேங்க் பண்ணுங்க ஏஞ்சலுக்கு. நீங்கள் வந்து என்ன பண்ணணும், உங்களுக்கான கைடன்ஸ் என்ன தராருன்னா, நீங்கள் வந்து ஓவர் அனலைசிங் பண்ணுறது, தேவையில்லாத நெகட்டிவாக பேசுறது, ஒரு விஷயத்தை பற்றியோ ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றியோ இல்லைன்னா ஒரு அவதூறாக பேசிகிட்டு இருக்கிறது, ஒருத்தரை பற்றி ஓவர் அனலைஸ் பண்ணுறது, இதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல ஒரு கிளாரிட்டி கொண்டு வாங்க. ஓகேவா? அதை நோக்கி மூவ் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தராகிற அதே நேரத்தில் சில பேர் வந்து அடிக்ஷன், ஏதோ ஒரு வரும் வாரத்தில் ஏதோ ஒரு அடிக்ஷன்ல இருந்து நீங்கள் வெளில வரணும்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு இந்த 3ஆம் பிறை, அதாவது இந்த நியூ மூன் டே முடிஞ்சு அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த வளர்பிறை, இது உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். உங்களோட இந்த எனர்ஜி, அதாவது உங்களுக்கு தேவையற்ற இந்த நெகட்டிவான எனர்ஜி எல்லாம் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஹீலிங், நீங்கள் வந்து இந்த பிறைச்சந்திரனை பார்க்கறது ரொம்ப நல்லது. அன்னைக்கு வந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்க. இந்த மூன் எனர்ஜி பவரை நீங்கள் எடுக்கணும். சில பேருக்கு மூன் எனர்ஜி ரொம்ப ட்ரையாக இருக்கும். இந்த மூன் எனர்ஜி வீக்காக இருக்கிறதுனால நீங்கள் சில அடிக்ஷன்லேருந்து வெளில வர முடியாமல் கஷ்டப்படுறீங்க. ஸோ அது வரும் வாரமும் உங்களுக்கு அந்த இது தொடர்ற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி அடிக்ஷன் அப்படின்னா சில பேர் ட்ரக்ஸ் எடுத்துக்கிறது மட்டும்தான் அடிக்ஷன் கிடையாது. சில ஹேபிட் இருக்கு இல்லையா, ஒரு எப்படின்னா தன்னை வந்து செல்ஃப் லவ் பண்ணாமல் மற்றவங்களுக்காக வேலை பார்க்கறது, நேரத்துக்கு சாப்பிடாம இருக்கிறது, காலையில் சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை மத்தியானம் சாப்பிட்றது, மத்தியானம் எடுக்க வேண்டிய சாப்பாடு நைட்டு 7 மணிக்கு எடுக்கிறது. சரியா?
அப்புறம் அடிக்கடி வந்து காஃபி டீ அந்த அடிக்ஷன்னால ஹெல்த் பாதிக்கப்படுறது, அதை விட முடியாமல் கஷ்டப்படுறது, இது மாதிரி சில அடிக்ஷன். சில பேருக்கு வந்து எப்போ பாரு ஃபோனை வச்சுக்கிட்டு எல்லா சேனல்லையும் என்னென்ன போடுறாங்க, அந்த சேனல்லாம் பார்த்துட்டு உடனே உங்களோட மைண்டு ஒவ்வொரு சேனலுக்குள்ளே போகும்போதும் ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு ரிலேட்டடாக, அதாவது சோஷியல் மீடியாவை அதிகமாக ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கவங்க, அதுவும் ஒரு அடிக்ஷன் தான். உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்கு, ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும்னா ஒரு டைம் போடுங்க. நான் ஒரு 1/2 அன் ஹவர் பார்ப்பேன். ஓகேப்பா, எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருக்கா? எனக்கு இன்னைக்கு வீட்டுக்கோ சரி, என்னோட பர்சனல் லைஃப்ல, அஃபிஷியல் லைஃப்ல ஏதாவது விஷயம் தெரியணும் அப்படின்னா அதுக்கு செக் பண்ணுங்க. அதுக்கு யூஸ் பண்ணுங்க. ஒரு சிலர் வந்து சதா காலமும் ஃபோன்லேயே தான் அந்த ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இன்ஸ்டாகிராம் போகிறது, இந்த மாதிரி ரீல்ஸை பார்க்கறது, இதுலேயே டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுவும் ஒரு அடிக்ஷன் தான் செல்லங்களே. ஏன்னா கவனச்சிதறல். வீட்டில் என்ன இருக்கு, என்ன இந்த நேரத்துக்கு என்ன சாப்பிடணும்னு கூட தெரியாது, ஒரு சிலருக்கு மறந்துடுவாங்க. செஞ்சு அந்த டைமுக்கு செஞ்சுட்டு போனால் தானே அந்த நேரத்துக்கு அந்த ஃபுட் எடுத்துக்க முடியும். ஓகே, இந்த மாதிரி டைமை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு ஒரு சிலர் இருக்கீங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் மாற்றிக்கணும். அப்புறம் ஒரு சிலருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டெடிகேஷனோட சில ஜாப்ஸ் பண்ணுறீங்க. அந்த ஜாப்ஸ் நமக்கு வந்து எப்போ சக்ஸஸ் ஆகும், அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்காக சில விஷயங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் எப்போ சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது உங்களுக்கு. நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரி இப்போ நீங்கள் செஞ்சிட்ருக்கிற வேலை ஒன்றும் உங்களுக்கு ஒர்த்தானது கிடையாது அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேணாம். அதே மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அதுக்காக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது அது எல்லாமே உங்களுக்கு கைகூடும். மோஸ்ட் ஆஃப் மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்களுக்காக தான் இந்த ப்ரெடிக்ஷனே கொடுக்குறாரு. நிறைய பேருக்கு வந்து நான் இந்த லவ் லைஃப், மேரேஜ் லைஃப்காக எடுக்கலான்னு ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணேன். ஆனால் மைக்கேல் ஏஞ்சல் நினச்சி தான் எடுத்தேன். ஆனால் சாமுவேல் ஏஞ்சல் சரி லவ் லைஃப், மேரேஜ் லைஃப்க்கு தான் நம்ம பார்க்குறோம்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபுல்லுமே வந்து அவர் கொடுக்கறது இந்த மாதிரி கலெக்டிவாக மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்கள், ஜாப், கேரியர் இப்படி தான் கொடுக்குறாரு. அப்போ மைக்கேல் ஏஞ்சலோட அந்த பிளஸ்ஸிங்ஸ் ஃபர்ஸ்ட் கார்டை எனக்கு வந்து அவரை நினச்சி நான் வந்து மனசில் நினச்சிட்டு தான் நான் அதுக்கப்புறமா சாமுவேல் ஏஞ்சலோட மெசேஜ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த கார்டு எடுத்தேன். ஆனால் மைக்கேல் ஏஞ்சலோட இதுதான் வருது, அதனால நான் மைக்கேல் ஏஞ்சலோட அந்த இதுலேயே நான் இந்த ஃப்ளோவில் எடுத்துடுறேன். சரியா? ஏன்னா அவரோட இதுதான் கைடன்ஸ் அதிகமாக வருது. உங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் இது வேணும்னு நினச்சிங்கன்னா அவரும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். லவ் லைஃப், மேரேஜ் லைஃப்க்கு சாமுவேல் ஏஞ்சலோடது தனியாக அதுக்கு தனி கார்ட்ஸ் இருக்குது. அந்த கார்ட்ஸ் வச்சு நான் போடுறேன். இது ஏஞ்சல் கார்டு தானே சொல்லிட்டு நான் இப்படி எடுத்தேன். அது வந்து அவர் மைக்கேல் ஏஞ்சல் தான் வர்றாரு. சரி, இப்போது சில பேர் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, இதை கண்டினியூ பண்ணலாமா, இது வேண்டாமா, இல்லை வேற ஏதாவது ஜாப் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கண்டினியூ பண்ண தான் சொல்றாரு. அதே மாதிரி வரும் வாரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு ஏதாவது பிளான் பண்ணுவீங்க. ஏதாவது ஒரு விஷயம் வந்து நீங்கள் இடம் வாங்குறதுக்கு, இல்லைன்னா ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பிளான் ஏதாவது பண்ணீங்கன்னா அதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் கொடுப்பானுங்க, ஒரு 1000 பக்கத்துக்கு. பொறுமையாக என்ன இதோட அந்த இது விஷயம் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் அதில் இருக்க அந்த கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டைம் கொடுத்து படித்து முடிச்சுட்டு அது உங்களுக்கு சாதகம் என்ன, பாதகம் என்ன, அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் சைன் பண்ணுங்க. அது ஒரு அவேர்னஸ் கொடுக்குறாரு. பே அட்டென்ஷன் டு த டீட்டெயில்ஸ், வெயிட் ஃபார் பர்ஃபெக்ட் டைமிங். இப்போ சில பேர் அவசரப்படுறீங்க, இன்றைக்கே விதைச்சிட்டு இன்றைக்கே அறுவடை பண்ணலாமான்னு. சில பேர் வந்து அந்த மாதிரி ஃபார்மர்ஸ், அதாவது இந்த கார்டனிங் ஒர்க் அதெல்லாம் பண்ணுறவங்க கூட பார்க்குறீங்க. அதாவது இயற்கை விவசாயம்லாம் பண்ணுறீங்கல்ல, அந்த மாதிரி கூட பார்க்குறீங்க. உங்களுக்கும் அதுதான் சொல்கிறாரு. நீங்கள் கொஞ்சம் நல்ல டைம் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ உங்களோடது வந்து விதை வந்து மண்ணுக்குள்ளே இருக்க மாதிரி, விதை எவ்வளோ நாள் மண்ணுக்குள்ளே இருந்தாலும் அது ஒரு நாள் வெளியில் வரும். அதுக்கான டைம் டியூரேஷன் கொடுக்கும்போது தான் வெளியே வரும். டெய்லி நீங்கள் அவசரப்பட்டு மண்ணை எடுத்து எடுத்து பார்த்து விதையில முளை வந்துடுச்சா, விதை வந்து வெடிச்சு வெளியே வந்திருக்கா அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா விதை ஸ்பாயில் ஆகிடும் செல்லங்களே. அந்த தவறை பண்ணாதீங்க. உங்கள் கார்டியன் ஏஞ்சல் உங்களோடையே இருக்காரு. அதே மாதிரி இப்போ கூட இந்த ரீடிங் எடுக்கும் போது அதான் சொன்னேனே, மைக்கேல் ஏஞ்சல் அவரோட இதுன்னு மனசில் நான் வச்சுட்டு நான் சாமுவேல் ஏஞ்சலோட கைடன்ஸ் கொடுத்தேன். அதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு வந்து தோணுச்சு, இது வந்து ஃபுல்லாக ஏஞ்சல் இவர் தான் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிய வச்சிட்டாரு.
ஓகேவா? இப்போவும் என்னோட ஏஞ்சல்ஸ் கூட நீங்களும் கனெக்ட் ஆகிருக்கீங்க. நீங்கள் ப்ரே பண்ணுற ஏஞ்சல் மைக்கேல் ஏஞ்சல் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. அது மாதிரி நீங்கள் பர்டிகுலர் காடை நீங்கள் வந்து இது பண்ணுறீங்கன்னா அவங்க உங்களோட நிழலாக இருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த நேரத்துக்கு உங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து சைன் கொடுப்பாங்க. சில பேர் வந்து கருப்பசாமி குதிரை மேலே உட்காந்துருக்க மாதிரி, ஐயனார், கருப்பசாமி, முனீஸ்வரன், இந்த மாதிரி அந்த காவல் தெய்வங்களை நீங்கள் ப்ரே பண்ணுறீங்கன்னா கூட அவங்க உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க, வெற்றியை தருவாங்க. ஆனால் அந்த டைம் வர வரைக்கும் உங்களை வந்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருக்க சொல்கிறாரு. இதுதான் உங்களுக்கான கைடன்ஸ். ஓகேவா? அண்ட் ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸ் இது சொல்லணும்னு அந்த டெக்குக்கு பின்னாடி மெசேஜ் இருக்குது. உங்களோட ஜாப் கேரியர் பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் அதில் வந்து அவ்வளோ அழகாக ஷைன் பண்ணுவீங்க. ரொம்ப டேலண்டான பர்சன் நீங்கள். ரொம்ப அதிகமாக குடும்பத்தின் பேரில் ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலேயும் உங்களோட வீடு மேலேயும் ரொம்ப அக்கறையும் ஒரு இதுவும், அதாவது ரொம்ப அவங்களுக்காக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. மாதிரி ஃபீமேல் எனர்ஜி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்குள்ள சில பழைய நினைவுகள், பழைய போராட்டங்கள், வலிகள் எல்லாமே இருக்குது. அந்த வலிகள்னால டெய்லி ஸ்லீப்பிங் ரொம்ப உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஸ்லீப்பிங்கில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் வருதா? ஆமாண்ணா, கமெண்ட்டில் பதிவு விடுங்க. நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது, அதனால் ரொம்ப வந்து ஒரி பண்ணிகிட்ருக்கீங்க. அதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு நீங்கள் எல்லாத்தையும் டிவைன் கிட்ட சரண்டர் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரி பண்ணிட்டு இருக்கிறனால எதுவும் வந்து வளர போகிறது கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து சென்சிபிளாக இதை வந்து ரொம்ப சீரியஸாக கொண்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அதில் வந்து உங்களோட எனர்ஜியை ட்ரைன் பண்ணுவீங்க. அந்த ரிப்பீட் தாட் வருது, அதனால வந்து ஸ்லீப்லெஸ் நைட் இருக்குது அப்படின்னா இது மாதிரி எண்ணங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது, பழைய நினைவுகள், பயம், இது ஃப்யூச்சரை பற்றின பயம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். இந்த பழைய நினைவுகள்லாம் போகணும். உங்களுக்கான ஒரு ஹீலிங் செக்ஷன் இருக்குது. இது வந்து ஃப்ளவர் தெரப்பிலையும் பண்ணித்தரோம். ஏஞ்சல் கிளாஸ், ஆர்கேஞ்சல் கிளாஸ்லேயும் நான் வந்து இதை உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குறேன். இந்த மாதிரி யாருக்காவது ஒரு பிரச்சனைகள் இருக்குது சரி பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாரம் அமாவாசை தினம் அப்புறம் வந்து 3ஆம் பிறை அன்னைக்கும் வந்து ஹீலிங் செக்ஷன் அவைலபிள், எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு மேஜிஷியன் மாதிரி அதாவது நீங்கள் உங்களுக்கு வந்து டிவைனோட நல்ல கனெக்டிவிட்டி இருக்குது, ஆனால் நடக்கிறது எதுவுமே சரியாக உங்களுக்கு அமைய மாட்டேங்குது. நினைக்கிறது அந்த நேரத்துக்கு நடக்க மாட்டேங்குதுன்னு ரொம்ப வருத்தப்படுறீங்க. அதுக்கான காரணம் என்ன, எதனால் இந்த பிளாக்கேஜஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ரீசனை சொல்லிட்டாங்க. இன்னும் நீங்கள் வந்து ஃபர்தராக வேறு ஏதாவது டீட்டெயில் உங்களோட பர்சனல் விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணணும், ஏன்னா டெப்த்தாக இதில் நான் பேச முடியாது. நீங்கள் ப்ரைவேட் ரீடிங் வரும்போது அதில் உங்களுக்கு நான் பார்த்து தர முடியும். சரியா? இது ஒரு சிலருக்குமா, இது எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சிலருக்கு. சரி, இந்த பாயில் ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்ல பதிவிடுங்க. ஸோ மைக்கேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்க. ஏஞ்சல் வந்து மைக்கேல் ஏஞ்சல் அவரோட மெசேஜ் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணிட்டாரு. நான் லவ் லைஃப் மேரேஜ் லைஃப்க்கு நான் அப்புறமா போடுறேன், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய், காட் பிளஸ் யூ.